ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம 1960 to 1980s வரைக்கும் சேல்ஸில் இருந்த ஒரு நேஷ்னல் பேனசானிக் டிரான்சிஸ்டரோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீடியோ ரீசெண்டாக நம்ம பல்லாவரத்தில் வாங்கினேன் இந்த டிரான்சிஸ்டரை நான் ரீஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இதில் மேலே பாடி கண்டிஷனை மட்டும் பார்த்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, ஓகே, உள்ளே லைட்டாக ரெஸ்ட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் இதை வாங்கிட்டு வந்தேன். இதை ஓப்பன் பண்ணும் போது தான் தெரிஞ்சுது நமக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அதை நீங்களும் பாருங்கள். ஓப்பன் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா பல மணி நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா இதில் எல்லா ஸ்க்ரூவுமே பார்த்திங்கன்னா ரஸ்ட்டு பிடிச்சது மட்டும் இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக ஜாம் ஆகி போச்சு. ஸோ எதுவுமே எடுக்க முடியல. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் அந்த ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ரொம்ப நம்ம ப்ரெஷர் கொடுத்து ஓப்பன் பண்ணோன்னா அது பிளாஸ்டிக் பாடி தானே, ஸோ உடஞ்சிரும். அதனால் பொறுமையாக பார்த்து தான் ஓப்பன் பண்ணேன். இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. அதாவது ரேடியோவில் ரஸ்ட்டு பிடிக்கலாம், ஆனால் ரஸ்ட்டே ரேடியோவாக இருக்கிறது இப்போ தான் நான் பார்க்குறேன். இந்த டிரான்சிஸ்டர் ரெடி பண்ண முடியுமான்றது டவுட்டாக தான் இருக்குது. ஒருவேளை இது ரெடி பண்ண முடியலன்னா இதை நான் ஒரு ஷோ பீஸாக வச்சுப்பேன். முடிஞ்ச வரைக்கும் இதை ரீஸ்டோர் பண்ணி புதுசாக்கி இதை நான் ஒரு ஷோ பீஸாக கூட வச்சுப்பேன். ஆனால் ரெடி பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இதோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போயிடுச்சு. கடலுக்கு அடியிலேருந்து எடுத்த மாதிரி இருக்குது. டைட்டானிக் கப்பல் எப்படி கடலுக்கு கீழே ரஸ்ட்டு பிடிச்சி ஃபுல்லாக கிடக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது நேஷ்னல் பேனசானிக் மாடல், இது மேட் இன் ஜப்பான் இது. ஸோ அதுக்காகவே பார்த்திங்கன்னா இதை நான் நல்ல டைம் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் இதை ரீஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் இது எந்த அளவுக்கு துரும்பு பிடிச்சிருக்கு பாருங்கள். ரேடியோவில் துரும்பு இல்லை, துரும்புலையே ரேடியோவாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை நம்ம ரீஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக இது வீடியோ எடுத்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் அடுத்தது ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்தீங்களா, ஒரு இடம் கூட க்ளீனாக இல்லை, எல்லா இடமும் ரஸ்ட்டு பிடிச்சிருக்கு. ஸோ இதை நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதை சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி திரும்பவும் போஸ்ட் பண்ணுறேன். பை.